உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ 2026 வந்து பங்குச்சந்தை வந்து இன்னும் ஏற்ற அடையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தை ஏறுவதும் இயங்குவதும் உலக காரணிகள் மற்றும் உள்ளூர் காரணிகள். ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, இதை தீர்மானிப்பது ப்ரைஸ் ஆக்ஷன் படி. இப்போ ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷனுக்கான நேரம் வந்து விட்டது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி சூழ்நிலையில் குளோபல் ஈவெண்ட்ஸு சாதகமாக இப்போதைக்கு அளவில் இல்லை. இதனுடைய தாக்கம் பங்கு சந்தையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே முந்தைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன். 2025 கோல்டு அண்டு சில்வர், 2026 சில்வர் அண்டு காப்பர். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலும் இப்போ புதிய உச்சத்தில் இருக்கு. இது ஒரு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனது பார்வையில் இந்த வருஷம் 25,500 டு 26,600க்குள்ள ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த வருஷமும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதா சார்? இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா புத்தாண்டு ஆரம்பத்திலேயே ஒரு அமக்கலமாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரி, இப்போ 2026 வந்து பங்குச்சந்தை வந்து இன்னும் ஏற்ற அடையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நினைச்ச மாதிரியே வந்து 2-3 நாளாவே ஸ்டாக்ஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹைல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் இதே நிலை தொடருமா சார்? சந்தை ஏறுவதும் இயங்குவதும் உலக காரணிகள் மற்றும் உள்ளூர் காரணிகள். இப்போது 2025 ஒரு வி ஷேப் ட்ரேடிங் மாதிரி இருந்தது, ஹைலி வாலட்டைல். 2026 சான்சஸ் ஃபார் ஹைலி வாலட்டைல். அப்போ வாலட்டைல் அப்படின்னா என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபேக்டர் படி பார்க்குற போது இன்றைய அளவில் சந்தை புதிய உச்சத்தில் தான் இருக்குது. அப்போ கடந்த ஆண்டை விட இது மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகி இப்போ புதிய உச்சத்தில் இருக்குது. நான் எப்பவுமே சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேவரேட் இண்டிகேட்டர் இப்போது ஓவர் பாட் ரிஜிமில் காமிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஓவர் பாட் ரிஜிம் அப்படிங்கிற போது எல்லாமே ஒரு சர்டன் லெவலில் வந்த உடனே ப்ரைஸ் ஆக்ஷன், அதன் அடிப்படையில் ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன், இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அது கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, இதை தீர்மானிப்பது ப்ரைஸ் ஆக்ஷன் படி. இப்போ ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷனுக்கான நேரம் வந்து விட்டது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற போது ஏஸ் பர் இண்டிகேட்டர் இது ஓவர் பாட். அதே மாதிரி டைம் கரெக்ஷன் அப்படிங்கிற போது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இதை டிசைட் பண்ணக்கூடியது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, பங்குச்சந்தையிலும் சரி, எதாக இருந்தாலும் தீர்மானிக்கப்பது காலமும் எண்ணும் தான். இப்போ காலம் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஓவர் பாட் ரிஜிமில் இருக்குது. அப்போ இதுக்கான எதிர்பார்ப்புகள் என்னங்கிற நம்மளுக்கு பொதுவான ஒரு வினா எழுப்பது நியாயம். இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான சான்சஸ்ஸு அந்த உச்சத்துக்கு போயிடும். இப்போ டைம் கரெக்ஷன் அப்படின்னா குளோபல் ஈவெண்ட்ஸ், நம்ம டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ். குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா உலக அளவில் போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கு. இப்போ நேற்றுக்கு முந்தாள் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் வெனிசுலா, சைனா தைவான், அதே மாதிரி இன்னும் ருஷ்யா உக்ரைன் போர், இன்னும் சீஸ்பயரும் வரல. அது பாட்டுக்கு அது அப்படியே நீர் பூத்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் குளோபல் ஈவெண்ட்ஸு சாதகமாக இப்போதைக்கு அளவில் இல்லை. இதனுடைய தாக்கம் பங்கு சந்தையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ அப்படின்னா இது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஸோ அதுக்கு பேர் தான் நான் என்னோட பார்வையில் டைம் கரெக்ஷன். அப்போ பங்குச்சந்தைக்கு பாதிப்புகள் இருந்தால், சார் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்குன்னா கமோடிட்டி மார்க்கெட் ஏறும் அப்படின்ட்டு. அப்போ பங்குச்சந்தை இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அப்போ கமோடிட்டி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தானே உங்களுடைய கருத்துன்னு சொல்லி.
அப்படி பார்க்குற போது நான் ஏற்கனவே முந்தைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன். 2025 கோல்டு அண்டு சில்வர், 2026 சில்வர் அண்டு காப்பர். கடந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு பதிவு நம்மளுடைய பதிவில் கூட சும்மா ஒரு கணிப்புக்காக தான் சொன்னனே தவிர எதையும் வாங்கணும்னு விற்கணும்ட்டும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிங்க்கு காப்பர் ஸ்டாக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ புதிய உச்சத்தை தான் போய்கிட்டு இருக்கு. எது? சிங்க்கு காப்பர். சில்வரு வாலட்டிலிட்டியாக இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஏறி இருக்கு, கோல்டும் ஏறி இருக்கு, காப்பரும் ஏறி இருக்கு, கமோடிட்டி எல்லாம் சிங்க்கும் ஏறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் தான். எப்பப்போல்லாம் யாராவது சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்போ நம்ம சைடில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ஷிப்பிங் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. இப்போ இது மாதிரியான ஸ்டாக்ஸுகளை நம்ம ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வர்த்தகம் செய்யணும். மழை காலத்தில் என்ன பொருள் விற்கணுமோ, குளிர்காலத்தில் என்ன பொருள் விற்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விற்கணும். அது மாதிரி பார்க்குற போது இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டு ஓரளவுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலும் இப்போ புதிய உச்சத்தில் இருக்குது. இது ஒரு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனது பார்வையில் இந்த வருஷம் 25,500 டு 26,600க்குள்ள ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கலாம் என்பது இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சொல்கிறேனே தவிர இது நாட் ரெக்கமெண்டேஷன். இதுக்கு தகுந்த மாதிரி வர்த்தகரோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோ கொஞ்சம் நிதானமாக பார்த்து உங்களுடைய நிதி ஆலோசனைக்கு அது செய்யணும். இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயம் வந்து கோல்டு சில்வர்லேயே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 20% கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு சில்வர்லேயும் கரெக்ஷன் வந்து பங்குச்சந்தையில கரெக்ஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணுறது? பொதுவாகவே என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம கடந்த கால நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது போன வாரத்திலே பாருங்க கோல்டு சில்வர் இறங்கிட்டு பங்குச்சந்தை ஏறி புதிய உச்சத்துக்கு வந்ததா இல்லையா? அப்போ இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை தள்ளாடுகிறது, தடுமாறுகிறது. தங்கமும் வெள்ளியும் காப்பரும் ஜிங்க்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிவு பண்ணுற இடத்துல கூட 2% வந்து வெள்ளியும் காப்பரும் குறிப்பிட்ட சதவீதம் ஏறி இருக்கு. பங்குச்சந்தை சரியான ஏக்கம் இப்போ கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு லிங்க் இருக்குது. அந்த மைக்ரோ டேட்டா, அந்த குளோபல் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்குற போது கோல்டு உங்களுக்கு எப்பவுமே ஓரளவுக்கு கரன்சி பேசிஸ், அதனால் தங்கம் எப்பவுமே ஒரு நிலையில் இருக்கும், ஒரு கன்சல்டேஷன் வாலட்டிலிட்டி இருக்கும். எனது பார்வையில் தங்கம் 4,000 பர் அவுன்ஸ், தட் இஸ் யூஎஸ்ஏ பேசிஸில் அவுன்ஸ் $4,000 உடைந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நாம் யோசனை பண்ண வேண்டிய இடம். அது வரலையும் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு கன்சால்டேட் பேஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மார்க்கெட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் இதே கன்சல்டேஷன் பீரியடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் இந்த சமயத்தில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சார் வந்து வாங்கலாம்? இப்போ கன்சல்டேஷன் சொல்கிறத விட உலக காரணிகள் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கோம். பிப்ரவரி முதல் வாரம் 1ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு ஆண்டு மத்திய அரசு பட்ஜெட் அறிவிக்கிற நாள் இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு பட்ஜெட் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லதுக்கு முதல் நாளோ பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு ரேலி கொண்டுக்கிட்டு போவாங்க, அல்லது பட்ஜெட்டுக்கு பின்னாடி ஒரு ரேலி வரும். எனது பார்வையில் இப்போது அந்த நிதி ஒதுக்கீடு ரயில்வே துறை மற்றும் விவசாயத்துறை, ரசாயனம் இதுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தால் அந்த குறிப்பிட்ட பங்குகள் மட்டும் ஏறுவதற்கான எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் ஏறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த மாதிரி டயத்தில் பிஃபோர் பட்ஜெட்டு ரயில்வே துறை பங்குகள், பாதுகாப்பு இராணுவம் சம்பந்தப்பட்ட துறை பங்குகளை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலீட்டாளர்களாக இருந்தால் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் பார்த்து நல்ல நிறுவனத்தை பரிசீலனை செய்யலாம். வர்த்தகராக இருந்தால் ஓரளவுக்கு வீக்லி பேசிஸு அல்லது டே பேசிஸ் அல்லது 4 hour பேசிஸ் இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது அந்த ப்ரீவியஸ் லோவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு உங்களுடைய வணிக பயணத்தை தொடரலாம். அப்போ இந்த வருஷமும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதா சார்? இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா புத்தாண்டு ஆரம்பத்திலேயே ஒரு அமக்கலமாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது உலக காரணிகள் தான் நம்மளை தீர்மானிக்கணும். இன்னும் யூஎஸ் இந்தியா டேரிஃப் ஒரு முடிவுக்கு வரல. இதெல்லாம் ஓரளவுக்கு சப்போஸ் யூஎஸ் இந்தியா டேரிஃப் சாதகமாக முடிந்தால், நமக்கு சாதகமாக இருந்தால் புதிய உச்சத்தை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ டேட்டா, நம்ம பட்ஜெட்டுன்னு ஒன்று இப்போ வந்து பிப்ரவரி மாதம் 1 இருக்கிறதுனால சற்று நிதானமாகத்தான் யோசித்து செய்ய வேண்டும். அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்போது மீண்டும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.